இன்றைய சமையல் என்னன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா குடமிளகாவில் கறிக்கூட்டு, முருங்கை பூவில் வந்து கிள்ளி போட்ட ரசம். ரொம்ப சிம்பிளாக ஆற்றுல இருக்க வச்சு டக்குன்னு பண்ணுற சமையல் இது. ஆமாம், பண்ணிடலாம். அந்த கிள்ளு ரசமும் இந்த குடமிளகாய் இருந்துச்சு. ஸோ குடமிளகா கறிக்கூட்டுக்கு அளவு என்ன அப்படின்னா, ஒரு 4 பெரிய சைஸு குடமிளகா அரைச்சிருப்பான். அதை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான் தெரியும். நறுக்கி வச்சுருக்கோமா? ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து தனியா ஒரு டீஸ்பூன், வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கருப்பெள்ளு, துளியூண்டு வாசனைக்கு 2 வெந்தயம், துளியூண்டு முந்திரி பருப்பு, புளி கொஞ்சம். இந்த புளியை விட்டுட்டு இதெல்லாம் லேசாக வறுத்துன்ட்டு துளியூண்டு தேங்காய் அரைச்சிட்டு இது தாளிச்சிட்டு போட்டு வதக்க வேண்டியதான். ஸோ அப்படின்னா கொஞ்சம் லிக்விட் செமி லிக்விட் வேணும்னா ரைஸில் நெய்யை போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை இந்த கிள்ளு ரசத்துக்கு பருப்புலாம் ஒன்றும் இல்லாதனால அது தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், 2 in 1 இது. சரி, இது வந்து கறி கூட்டுனா நல்லா கிரேவி டைப்பில் இருக்கும். ஆமாம், இது ரசத்துக்கு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ரசம் எப்படி அப்படின்னா, வெறும் ஜலத்தில் புளி உப்பு போட்டு ஒரு பெருங்காயத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யில் இந்த மிளகாயும் இந்த இருக்கு இல்லையா முருங்கைப்பூ போட்டு வதக்கிட்டு தலையில் போட்ட வேண்டியதான். முருங்கைப்பூ. முருங்கைப்பூவில் கிள்ளி போட்ட ரசம். ரசத்துக்கு ஒரு 2 கிளாஸ் ஜலம் விட்டுருக்கேன். வெங்காயம் கட்டி, அப்புறம் வந்து புளி உப்பு. இந்த புளி வந்து நல்லா கரைஞ்சி அந்த பச்சை வாசனை போகணும். நல்லா அப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டு கொதிக்க அப்படியே இன்னொன்று மஞ்சப்பொடியும் போடுறேன். வாட்டும் மஞ்சப்பொடி. ஆமாம், வெண்ணையும் நெய்யும் எதாவது போட்டுன்ட்டு இந்த ரசத்துக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு வந்து ஒரு வெறும் மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் போட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் வேப்பம்பூ இருந்தால் வேப்பம்பூ, முருங்கைப்பூ இருந்தால் முருங்கைப்பூ, இல்லை மாங்காய் பூ கூட போடலாம். போட்டு வதக்கிட்டு போட்டால் டேஸ்ட்டாக ரசம் வந்து இந்த மாதிரி நல்லாயிருக்கும். கிள்ளி போட்ட ரசத்துக்கு இந்த மாதிரி ஒரு இலை பூ எதாவது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். என்னென்ன இந்த ரசம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இல்லாமல் சாப்பிடணும், கொஞ்சம் நல்லா வயிற்று நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஆமாம். இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைப்பூ போட்டிருக்கோம். முருங்கைப்பூ வந்து முருங்கை இலை இலசா 2 எடுத்து வச்சுருக்கேன். இது கொதி ஒரு டன்னா கொதிச்சுக்கும் இது பண்ணிட்டு போட வேண்டியதான். கடுகு அப்படி தாளிச்சிட்டா டக்குன்னு சீக்கிரம் ஆகிடும். யாராவது திடீர்னு வந்துட்டால் கூட இந்த ரசத்தை வச்சிடலாம். திடீர் ரசம். இன்னொன்று என்ன உங்களுக்கு கேட்க நினைச்சேன்னா, இந்த கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் போட்டிருக்காருல்ல. ஆமாம். அப்படின்னா என்னது? ஒரு நாளுமே வந்து மேல் நோக்கு நாள் அம்புக்குறி மேலே போட்டிருப்பான், கீழ் நோக்கு நாள் அம்புக்குறி கீழே போட்டிருப்பான், சமநோக்கு நாள். அது ஒன்று இருக்குல்ல. ஆமாம், மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள். சமநோக்கு நாளுங்கிறது 2 அம்புக்குறி இடது பக்கம் வலது பக்கம் இருக்கும். சமநோக்கு நாள் அப்படின்னு போட்டுப்போனா நல்லா நினச்சிப்போம். மேல் நோக்கு நாள் அம்புக்குறி மேலே இருக்கனால நிறைய பைசா வர நாள் அது. சொல்கிறேன், நம்மளுடைய அந்த குறியீடை பார்த்தோன்னே கீழே நோக்கு போட்டாங்க அன்றைக்கி வந்து பைசா வரவு வந்து கம்மியாக இருக்கும். அந்த சமநோக்கு நாள்லாம் இருக்கிற பைசா அப்படியே இருக்கும். அப்படி நம்ம நினச்சிருப்போம். இது அர்த்தம் அப்படி கிடையாது. மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள் அப்படிங்கிறது வந்து நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி சொல்கிறது. அந்த நாளைக்கு அந்த பர்டிகுலர் தினத்துக்கு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருக்கும். இப்போ மொத்தம் நம்ம வந்து நட்சத்திரம் எத்தனை நட்சத்திரம் இருக்குது? 27 நட்சத்திரம் இருக்குது. இந்த 27 வந்து 9 9 9 3 பிரிச்சிருக்கா. இந்த 3 செட்டில் ஒரு செட்டுக்கு 9 நட்சத்திரம். இந்த 9 நட்சத்திரத்தை ஒன்று வந்து மேல்நோக்கு நட்சத்திரம், 2வது வந்து கீழ்நோக்கு நட்சத்திரம், 3வது வந்து சமநோக்கு நட்சத்திரம். மேல்நோக்கு நட்சத்திரத்தை வந்து ஊர்துவமுகா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஊர்துவமுகானா யோகா, நம்ம யோகா பண்ணும்போது ஒரு இதெல்லாம் வருமே. ஊர்துவமுகா ஒரு ஸ்டெப் வரும் இல்லையா, தலையை அப்படி தூக்கி இருக்கும். ஊர்துவமுகா. ஊர்துவமுகாங்கிறது மேல்நோக்கு, அதாவது பூமிக்கு மேலே உயரமாக வளர்றது. அந்த மாதிரி செடிகளை நட்டு விடுறது, மரங்களை நடுறது,
பூமிக்கு மேலே பாலம் அமைக்கிறது, வீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் வால் கட்டுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கலாம் இந்த மேல் நோக்கு நாள். அதுக்கடுத்து அதோமுக்கா அப்படிங்கிறது கீழ் நோக்கலாம். அதில் வந்து இந்த ரோட்ல எல்லாம் வந்து சுரங்க பாதையெல்லாம் சப்வேலாம் பண்ணுறாங்க இல்லையா, அது. அப்புறம் வந்து விவசாயத்தில் வந்து பூமிக்கு கீழே விளையிற கிழங்கு, கடலை இதெல்லாம் போடுவாள் அந்த சமயத்தில். சமநோக்கு நாள் அப்படிங்கிறது வந்து வாகன வசதியெலாம் வாங்கிக்கிறது, வாகனங்கள்லாம் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வந்து வாசக்கால் வைக்கிறோம் வச்சுக்கோ, வாசக்கால் கட்டிக்கலாம். அந்த மாதிரி இந்த 3 நட்சத்திரமே வந்து 3 செட்டாக பிரிச்சிருப்பா, 27 நட்சத்திரங்களை. அந்த 3 ஒன்று ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணிக்கலாம். எதுவுமே வந்து பகவான் படைச்சல வந்து நல்லது கெட்டதுன்னு ஒன்றுமே கிடையாது. எல்லா நாட்களும் எல்லா நட்சத்திரங்களும் அவன் கொடுத்தது தான். அவன் கொடுக்குறத வந்து எல்லாமே சமமாக பார்த்துக்கணும். இன்றைக்கி நாள் நல்லா இல்லை, நாளைக்கு நாள் நல்லா இருக்குது அப்படின்னு எப்படி வந்து நாகரிகம் வளர மூட நம்பிக்கை ஜாஸ்தியாக வேண்டியிருக்கு. இப்படி பார்க்கக்கூடாது. மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் பார்க்கக்கூடாது. அந்த சமயத்தில் அந்த விஷயங்களை பண்ணால் உத்தமம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் கீழ் நோக்கு நாள் அப்படின்னா அது வந்து கெட்டது அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம வந்து டெய்லி என்ன கிழங்கு நட்டு போகிறோமா, இல்லை வீடு கட்டிட்டு போகிறோமா, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பார்க்க வேண்டிய வீடு கட்டுறவா ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி பயிர்லாம் எழுதுறான் இல்லையா, விவசாயம் மேல் நோக்கு நாள் அப்படிங்கும்போது மேலே வர்ற பூமிக்கு மேலே வர்ற செடிகள், மரங்கள், அதை விதைக்கிறது மேல் நோக்கு நாள். கீழ் நோக்கு நாள்னால் கிழங்கு, கடலை இதெல்லாம் போட்டுக்கலாம். சமநோக்கு நாள்னால் உழுவுறது, நம்ம நிலத்தை உழுவுறது, வீடு கட்டும்போது வாசக்கால் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் சமநோக்கு நாள். அந்தந்த சமயத்தில் அது பண்ணிக்கிறதுக்காக அந்த 28 நட்சத்திரம் 3 பிரித்து அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ் நோக்கு நாள்னால் அது வந்து கெட்டதுன்னு நினச்சி அதை தள்ளக்கூடாது. இந்த உப்பு, புளி, பெருங்காயம் போட்டு ஜலம் கொதிச்சதுல ஒரு நல்லா 5 minutes கொதிக்க விட்டேன் அந்த புளி வாசனை போகிறதுக்கு. ஒரு அடுப்பில் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யோ வெண்ணெயோ போட்டுன்ட்டு மிளகா கிள்ளி போட்டு, எவ்வளோ காரத்துக்கு மிளகா கிள்ளி போட்டு அதை வறுத்துட்டேன். அதோட 2 முருங்கை பூ, 2 முருங்கை இலையும் போட்டுட்டேன். கொதி வந்துட்டா இப்போ அது வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். அது போட்டு கொதி வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கடுகு தாளிச்சு கொட்டிருக்கேன். கிள்ளு ரசம் சூப்பர். 2 minutes பண்ணுற ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கை பூ போட்ட கிள்ளு ரசம் இன்னைக்கு ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து குடமிளகா கறிக்கூட்டு பண்ண போகிறோம். டக்குன்னு பண்ணுறது தான். சொன்னல ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை, அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், துளியூண்டு வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம். பெருங்காயம் போடுறேன் நல்ல இல்லை. இது வந்து முந்திரி பருப்பு. பெருங்காயம் போடாமே நம்ம 2 தடவை பெருங்காயத்தை சொல்லிட்டோம். அப்படியா? பெருங்காயம் சொல்லி இருக்கா இல்லையா? இல்லை வைக்கிறேன். இது துளியூண்டு புளி இதை வறுத்துன்ட்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு அரைச்சிட்டு அதை கொட்டி அதை இறக்க வேண்டியதான். பெருங்காயம் ஜாஸ்தியாக இருக்கு. பெருங்காயம் துளி பெருங்காயம், ஜீரகம், 2 கடுகு, ஜீரகம் 2 போட்டிருக்கேன். இந்த குடமிளகா இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு கடுகு வெடிக்கிட்டோம். அரைச்சது மஞ்சப்பொடி, உப்பு, டக்குன்னு அலமுலம். அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் காய் வேகும்போது இந்த கிரேவி நல்லா எண்ணெயை பெருசாக புரிஞ்சுக்கும். இறக்கி வச்சுக்கோங்க. சிம்பிள் கூட்டு, சிம்பிள் ரசம். இது காரத்துக்கு ஒன்றும் போடல, கேட்கலையே நீங்கள். இதுக்காக தான் காரத்துக்கு தான் வச்சு என்ன பண்ணலாம். ஓ அப்படியா? காரத்துக்கு வந்து 2 மிளகாய் சேர்த்து வதக்கலாம். இல்லை குடமிளகா காரமாக தான் இருக்கும். வந்து காரம் வேணும். புளியெல்லாம் போட்டிருக்கோம், இது போட்டிருக்கோம் இல்லையா. மிளகாய் வறுத்துட்டு சேர்த்து அரைக்கலாம். நான் 2 சாம்பார் பொடி போட்டுருவேன். அப்படியா? அது லாஸ்ட்டில் போடுவேன். இல்லை இப்போ போடுறது. சரி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா மிளகா பொடி. இல்லை வெறும் மிளகாயே அதோட சேர்த்து வறுத்து அரைச்சிப்பாங்க. சிம்பிளாக 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சாமான் ஆக்சுவலாக என்னை பொறுத்தளவு
இந்த கிரேவி, இந்த கறி கூட்டு, இந்த கொஜ்ஜு இதிலலாம் வந்து தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும். தக்காளியே போடலையே. நீ சொல்கிற சூப்பர். எனக்கு தக்காளி தான் போடணும். தக்காளி ஆற்றுல இப்போ இல்லை போடல. தக்காளி இல்லைனாலும் இருக்கிறத வச்சு பண்ணலாம். தக்காளிக்காக கடைக்கு போட வேண்டாம். நம்ம தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும். தக்காளிக்கு புளி வேண்டாம் அப்படின்னா புளிக்கு வேற தக்காளி. இந்த கிரேவி இப்போ வந்து இதே சப்பாத்திக்கு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சப்பாத்தி இட்லி தோசைக்கு பண்ணுறோன்னா தக்காளி போடலாம். இப்போ நம்ம சாதம் போட்டு இப்போ செய்ய போகிறோம் இல்லையா, சாதத்துக்கு தக்காளியோட புளி நல்லாயிருக்கும். நல்லா வச்சிருக்கு. வச்சு நல்லா வெந்துருக்கு. காய் நல்லா வெந்துருக்கு. அதனால் போய் ஆஃப் பண்ணிடலாம் அந்த டைப்பில். இப்போலாம் வெந்துருக்கு. எண்ணெய் எல்லாம் பிரித்து மேலே வருது பார்த்தீங்களா, ஆயிடுச்சுன்னு நடக்கும். நல்லா வெந்து வந்துருக்கு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறோம். இன்னும் இப்படி எடுத்து போடும்போது இந்த வேணாலும் அப்படியே ரசத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம். ரசம் நல்லா கெட்டி தயிருக்கு இந்த கூட்டு அமர்க்கலமாக இருக்கும். இந்த தேவாமிர்தமாக இருக்கும். இந்த ரசத்துக்கு வந்து அப்பளம் மாட்டிப்பேன். அப்பளம் சுட்டப்பளம் மாட்டோம் இல்லை சுண்டக்காய் மஞ்சக்காய் வசதிக்கிறேன். அமர்க்கலமான தெரியல. வாழ்வு வளமுடன். ஓகே, தேங்க்யூ. ஓகே.